வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம், இது செவ்வாயோடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகுதசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு ஒரு வருஷம் முன்ன பெண்ணை வரலாம். இந்த 24 வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வருது அப்படின்னாக்கா, சமீப காலமாக நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசியில் நிறைய பேருக்கு பாதிச்சிருப்பீங்க. அதாவது வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக. அதுக்கு என்ன காரணம்? சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்தார். மீன ராசியில் வக்கரகதியில் கும்பத்துக்கு போயிட்டு, கும்பத்துலேருந்து வக்கரகதியிலே மீனத்துக்கு வந்தார். சரியான பலன்கள் இல்லை. 2025 ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு கஷ்டம்தான். ஏன்னா வக்கரகதியில் இருக்கும்போதும் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தவங்களுக்கு நிறைய பேர் கஷ்டம். 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தவங்களுக்கு, அதாவது சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிப்புல இருந்தால், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வக்கரமாக இருக்கிறவங்க முதல் கொண்டு பிராபலத்தை கொடுத்தது. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே. இப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனியுடைய பயிற்சி, அதாவது இந்த மீனராசியில் நிரந்தரமாக இப்போ தான் இருப்பார். இதன் பிறகு வக்கரமானா கூட மீனராசிக்கு உண்டான பலன்களை தான் கொடுப்பார், வக்கரமானா கூட. அப்போது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையான பலன்களை இப்போ தான் கொடுக்க ஆரம்பிக்கிறார். 11ஆம் இடத்துடைய பலன்களை இப்போ தான் முழுமையாக கொடுப்பார். இது வயசு ரீதியாக பார்த்தோம்னா 16 to 24. இது ராகுதசையில் வருது. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்துலேயும் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசி, அதாவது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கு வரும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பு ரீதியாக நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. படிப்பில் நிறைய மந்த நிலையை கொடுத்துருக்கும். நட்பு வட்டாரத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு நல்லாவே போயிருக்கு. ஏன்னா ராகுதசை பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா ஒரு 20% பேருக்கு தான் நடக்கும். 100க்கு 20 பேர் தான். மீதி 80% பேருக்கு படிப்பு நல்லாவே இருக்கும், நல்லாவே இருந்தது. அதாவது எல்லாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப வேகமாக போகிற வண்டியை ஸ்லோ பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஸ்லோ ஆகியிருக்கலாம் சமீப காலமாக. இப்போ எல்லாமே பிக்கப் ஆகும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்ல அமைப்பு. அதாவது ராகுடைய தசையில் இருக்கிறவங்க, படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். படிப்பை முடிச்சுட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, அதாவது மேற்படிப்புக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இது நடக்கும். இப்போ மேல் படிப்புக்காக எங்கேருந்து முயற்சி பண்ணாலும் சரி, படிப்பு தடையாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு எக்ஸாமெல்லாம் எழுதியிருப்பீங்க, அதில் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. இப்போ வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, அதாவது இந்த லக்னத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் குரு. அதுக்காக தசை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே கர்ம அடிப்படையில் அது என்ன இருக்கணுமோ, அதாவது ஆண்டவமுனியத்தில் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ஒரு தசை நல்லது செய்யாது அப்படின்னாக்கா நம்ம பயந்து ஓடி ஒளிஞ்சிறது கிடையாது. நம்மளை நகர்த்த விடும், நம்மளை
நகர்த்தி கொண்டு போகும். அதுக்கு உண்டான விசை அங்கே கண்டிப்பாக நடக்கும். அதாவது திசை அது கண்டிப்பாக நடக்கும். எப்படியோ இந்த தசை நன்மை செய்யாது அப்படின்னாக்கா நம்ம முயற்சி பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்குது அதிகபட்சமாக. ஏன்னா சுக்கிரனோட வீட்டுக்கு இந்த குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. இந்த ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வராரு, அஷ்டமாதிபதி தசை மாதிரி. அதே மாதிரி 8ஆம் இடத்துலையே இந்த குரு பகவான் இருந்து தசை பண்ணுறான்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். 16 வருஷமாக நல்ல பலன்களை கொடுத்தவங்களும் நான் பார்த்துருக்கேன், அருமையாக இருக்கும். அதனால் இந்த தசை வந்து பெரும்பாலும் கெடுதலனை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா, இந்த குருடைய இருப்பிடம், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கும், இல்லை அவயோக கிரக நட்சத்திரம் இருக்கும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பலனை அவர் கை மேலே கொடுத்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் இருக்கலாம். 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா சிறப்பு. இது தவிர்த்து அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா யோகாதிபதி நட்சத்திரமாக இருக்காது, அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்துருக்கும். மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா இந்த குரு பகவான் நன்மை செய்யாது. குறிப்பாக யாராருக்கெல்லாம் நன்மை செய்யாது அப்படின்னா எம்ப்ளாய்க்கு விட்டுரும். எம்ப்ளாயினாக்கா மாச சம்பளத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் விட்டுரும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடுமையான பிரச்சனைகளை வைக்கும். இந்த தசையில் தொழிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். 80% பேருக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்குது, 20% பேர் ஓரளவுக்கு தப்பிக்கிறாங்க. அது மாதிரி வளர்ச்சியே இருக்காது. ஒரு நாள் நல்ல ஒரு வருமானம் வரும், ஒரு நாள் வந்து மொத்தமாக போகும், ஒரு நாள் சுத்தமாக இருக்காது. அது மாதிரி ஏற்ற இறக்கங்களை கொடுத்துட்டே வரும் இந்த குரு பகவான். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா வேலை வாய்ப்பை கொடுத்துரும். எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை, எம்ப்ளாய் கூட ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துட்டே வந்தது சமீப காலமாக. அதாவது 2025 இந்த சனி பெயர்ச்சியான பிறகு, அதுக்கு முன்னாடியே இந்த 2024 போராட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் போகும்போது ராகுவும் கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து சனி யோகாதிபதி, யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகுவோட சேர்ந்திருக்கும் போது காலத்தில் நிறைய கடுமையான கஷ்டங்களை கொடுத்தது, அதிகப்படியான கஷ்டங்களையும் நிறைய பேருக்கு கொடுத்தது. இது தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு. ஏன்னா தசையும் யோகா தசை கிடையாது. இது மாதிரி இருக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிங்க. இப்போ மீன ராசியில் சனி பகவான் நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலேருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். இப்போ தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமண யோகம் உண்டு. இப்போ திருமணம் நடந்துடும். யாராருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கடன் வாங்காமல் பண்ணுறது நல்லது. கடன் வாங்கினாலும் அது கொஞ்சம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் முயற்சி எடுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது அந்த தொழிலுங்கிறது. 2ஆம் வருது. ஏன்னா தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட பணம் கொடுக்கறது, தேவையில்லாத ஒரு நபரை நம்புறது, தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்கிறது, அங்கே வார்த்தைகள் வர்றது, அது மாதிரி குடும்ப சூழலை புரிஞ்சிக்காமல் நிறைய கோபத்தில் பேசுறது, இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும் இந்த டைமில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில். இதில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசைக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா சனி தசை பெரும்பாலும் வந்து இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். ஆனால் கஷ்டத்தை கொடுக்குது, நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை இதுக்கப்புறம் வந்து 7 சனியும் இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா கடைசியாக தான் வரும். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் லேட்டாகவே ஆரம்பிக்கும் 7 சனிங்கிறது. ஆனால் இப்போவே 7 சனி ஆரம்பித்த மாதிரி இருக்கும். ஏன்னா தசா நடத்தக்கூடிய சனி பகவான், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இல்லை அவயோக கிரக நட்சத்திரம் ஏறினால், இப்போ சனியுடைய பார்வையில் இருந்தால், இல்லை சனியுடைய நகர்வு அதாவது மீன ராசியில் இருந்தால், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அதை கிராஸ் பண்ணும்போதே அந்த தசையை சேர்ந்து பாதிக்கும். அதாவது சனி தசையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதுவும் சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தால் மட்டும்தான். நட்பு கிரகமாக இருந்தால் உங்களுக்கு நல்லதை கொடுத்துரும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், தொழில் எதெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. குடும்ப ரீதியாக குடும்ப பொருளாதாரம் வளர்ச்சிகளை கொடுத்துரும். பகை கிரகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக உண்டு பண்ணினே வந்திருக்கும். இது மாதிரி இந்த மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அப்படி இல்லைனாக்கா சனியுடைய பார்வையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. அது இல்லைன்ற பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். தொழில் ரீதியாக ஏற்றம், பண வரவு, இது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அருமையான வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் வளர்ச்சிகளை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா
சனி பகவானுடைய அந்த பின்னாடி 9 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த சூரிய புத்திக்கு பிறகு சூரிய புத்தியிலேருந்து நிறைய பேர் பாதிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஏன்னா சூரிய புத்திங்கிறது இந்த ராசிக்கு சூரிய புத்தி சந்திர புத்தியெல்லாம் நன்மை செய்யாது. அதேமாரி சனி பகவானுக்கும் பகை கிரகங்களாக வந்துடும். இது மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்படுவீங்க. இவங்கெல்லாம் முதலீடு கொஞ்சம் பார்த்து போடுங்க, எதுலேயுமே யோசித்து பண்ணுங்க. வார்த்தைகள் கவனம் தேவை, போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, நமக்கு நல்லது கொடுத்துருவாரு. குரு பயிற்சி நல்லது கொடுக்கும், ராகு பயிற்சி நல்லது கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கலாம். ஆனால் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுடைய பார்வையில் இல்லைனா சனிக்கு பகை கிரகமாக இருந்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டவுட்டு தான். அதாவது நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது. வந்தால் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி மறைமுக சுப தொடர்பில் இல்லை, அதாவது மறைஞ்சி நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்தால் மட்டும்தான் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லது செய்யும். அது கூட 7.5 சனி வரைக்கும் தான் நல்லது செய்யும். 7.5 சனிக்கு பிறகு கடுமையான கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதனால் முன்கூட்டியே நீங்கள் எதெல்லாம் நீங்கள் உஷாராயிக்கணுமோ உஷாராயிக்கணும். நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு பிளான் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சேமிப்பு, கடன் கொடுக்கறது, வாங்கிறது, ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது எல்லாமே இந்த 7.5 சனிக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க. 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த புதன் தசை நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. இது வந்து வாரிசுகள் வழியில் சிறப்பு. ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். எல்லாமே மருத்துவ செலவுகள்லாம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் பிரச்சனைகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் குறையும். இது வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசைனா ராசிக்கு 2 கூடிய தசை இல்லையா. குடும்ப மேன்மை, குடும்ப பொருளாதாரம் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள், உங்களை விட உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து தசாபுத்தி சரியில்லாம் உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுத்துனே வரும். எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா, தொழில் ரீதியாக தொழிலில் இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் போக்குவரத்தெல்லாம், அதாவது கொடுக்கல் வாங்கலாம் நிறைய இழுபறியாக வரும், லேட்டாக வரும். என்னடா இது இப்படி பண்ணுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னவோ ஏதோ ஒரு சூனியம் வச்ச மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது. விரோதங்கள் இல்லை மனஸ்தாபங்கள், ஒருத்தர் மேலே தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள், இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. சொத்து ரீதியாக எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் மாறும். பணம் ஏதாவது வர வேண்டிய பணம் வந்துனாக்கா இப்போ வந்துடும். இப்போ வந்து சமீபத்தில், அதாவது 2024 எண்டிலிருந்து 25 ஃபுல்லாகவே சரியில்லை. சனியுடைய நகர்வுகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல. ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தது. அந்த டைமில் ராகுவும் அது சனியை நெருங்கி வந்ததுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டீங்க. அதனால் இப்போது சமீபத்தில் உங்களுக்கு சனியுடைய நகர்வுகள் 11ஆம் இடத்துல வந்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசையில் 77 வயசுக்கு மேலே 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது நல்ல ஒரு ஆன்மீக சார்ந்து தேடல்களை கொடுக்கும். இதில் நிறைய கடவுள் நம்பிக்கை அதிகமாக வரும். கடவுள் நம்பிக்கை வராதவங்களுக்கு கூட இந்த கேது தசையில் கடவுள் நம்பிக்கை வரும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த கேதுவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நினச்சதை நீங்கள் அடையலாம். அதாவது ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய உங்களுக்கு வந்து சித்தர்கள் நோக்கி போவீங்க, சித்தர்களோட ஜீவசமாதியை நோக்கி போவீங்க. அவங்களோட அனுமதி நிறைய உங்களுக்கு வந்து அருளாசி கிடைக்கும், நிறைய கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். இந்த டைமில் ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு அறிவு சார்ந்து பேசிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் அதிகமாக வரும் இந்த கேது தசையில். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய அதாவது புதையலை தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு இல்லையா, ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து சுரந்துட்டே இருக்கும் நிறைய. உங்களுக்கு அதாவது சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்து உள் உணர்வுகள் அதிகமாகும், தேடல்கள் அதிகமாகும். நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். நன்றி.